பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம பாட்டு பாடினா போதாது. ஆசீர்வாதமான மழை பொழியும் தேவான்னு பாட்டு பாடினா போதாது. There shall be showers of blessing அப்படின்னு பாடினா போதாது. அருள் ஏராளமாய் பொழியும்னு பாடினா போதாது. அந்த அருள் நம்முடைய வாழ்வில் வேண்டுமானால் நாம் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு தூரமாக இருந்துட்டு அவர் அருள் பொழியணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சீரமைத்த பின்புதான் இந்த ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்வு தேவனுக்கு சரியா இல்லாம ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் சொன்னா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனா நீ அவரோடு கூட இருப்பாயானால் உனக்கு இந்த வாக்குகள் எல்லாம் வந்து பழிக்கும். ஆமென். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது. எல்லாத்தையும் அவர் செய்வாருங்க, எல்லாம் அவர் செய்வார். ஆனால் அவர் எல்லாம் செய்யட்டும், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னா நடக்காது. இப்போ இன்றைக்கி நாம் எதை உறுதிப்படுத்திக்கணும்னு சொன்னால், am I walking with God? நான் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கும் ஆண்டவருக்கு இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? அதை நாம் என்ன செய்யணும், உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை.